Hi designers, welcome back to our channel Safa Creations. எங்களோட ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் May 23rd நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்ல பெஸ்ட்டா இருக்கவங்களுக்கு நாங்களே ப்ளவுஸ் ஆர்டரும் வந்து கொடுக்கலாம் அப்படினு இருக்கோம். சோ நீங்களும் எங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படினா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா எங்க சேனலை பார்க்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம ரெகுலரா பார்க்க முடியும். ஆரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியல்ல பீட் ஒர்க் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 51ல நம்ம பார்க்க போறது பீட் லோடிங். இந்த பீட் லோடிங் பாத்தீங்கன்னா நெக்லயும் ஸ்லீவ்லயும் பார்டரா போடலாம். அது தவிர சில இடத்துல ஃபில்லிங்காவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நாம சுகர் பீட் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த சுகர் பீட்ல என்ன பிராண்ட் வாங்குறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் வந்து இருக்கலாம். ஸோ இந்த பீட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா A-Star யூஸ் பண்ணுங்க. அதுதான் இருக்கிறதுலே வச்சு பிரைஸ் கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா ஆர்டர்ஸ் வாங்கி போட்டு தர ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பிரிஷோ இல்லனா பிரிஸ்டோ பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. அடுத்தது த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் வந்து நான் டெய்லரிங்க்கு யூஸ் பண்றேன். நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்றேன். இல்ல யாருக்காச்சும் த்ரெட் வந்து அடிக்கடி கட் ஆகுற பிரச்சனை இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச நல்ல பிராண்ட் நேம்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நீடில். பழகிறவங்க 24 யூஸ் பண்ணுங்க. இதுல ஒரு 6 பீட் தான் நம்ம போட முடியும். ஸோ அதிகமாக எடுத்து வேகமாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா 24 யூஸ் பண்ணுங்க. ஏற்கனவே ப்ராக்டிஸ் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீளமாக இருக்கிற பீடட் நீடில் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த பீடட் நீடில் வந்துட்டு அயன்லேயும் கிடைக்குது, உடன் ஹேண்டில் போட்டும் கிடைக்குது. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பீட் லோடிங் போடுறதுக்கு நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணோம். இதுக்கு நான் வாட்டர் எரேசபிள் பென் எடுத்திருக்கேன். இந்த பென் யூஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா நீங்கள் வந்து ஏதாவது தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா தண்ணி யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் அழிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸோட லென்த் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதோட அகலம் வந்துட்டு 1 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப பட்டையாக வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம வரைஞ்சிருக்க இந்த பாக்ஸுக்கு நார்மல் த்ரெட்டை வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம மேலே போடுற லைன் எந்த ஆங்கிளில் க்ராஸாக போடுறோமோ கீழேயும் அதே ஆங்கிளில் போடணும். ஸோ ஒரு சைடில் ஒரு மாதிரி இன்னொரு சைடு ஆப்போசிட் ஆங்கிள்லையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த லோடிங் வந்து 3 செக்ஷனாக பிரிச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். எப்படின்னா மேலே ஒரு ட்ரையாங்கிள், நடுவில் வந்து மிடில் போர்ஷன் வச்சுக்கலாம், லாஸ்ட் எண்டில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி தனித்தனி போர்ஷனாக பிரித்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராமல் நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம போட்ட அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிளோட கார்னர் கிட்ட நீங்கள் வந்து த்ரெட் எடுக்கணும். அவுட்லைனுக்கு வெளியே த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பீட் போட்டுட்டு அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே வந்து அந்த 1 சென்டிமீட்டர் சின்ன லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போது த்ரெட்டை இழுத்துட்டு அடுத்த சைடு வந்து திருப்பிக்கலாம். க்ராஸாக ஒரு செயின் போடுறோம். அவுட்லைனுக்கு உள் பக்கமாக செயின் போட்டுட்டு அவுட்லைனுக்கு வெளியில் லாக் கொடுக்குறோம். லாக் வந்து நீங்கள் உள்ளே போடுற ஸ்டிச்சுக்கு நேராக பார்த்த மாதிரியே கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல. அடுத்தது கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்குல்ல, இதில் வந்து 3 பீட் கொடுத்துக்கலாம். அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச், அந்த 1 சென்டிமீட்டர் லைனுக்கு வெளிப்பக்கமாக லாக் ஸ்டிச். இப்போ திரும்பவும் த்ரெட்டை வந்து இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அடுத்த சைட் திருப்பினதுக்கப்புறமா ஒரு லாங் செயின் கொடுத்துட்டு அவுட்லைனுக்கு வெளிப்பக்கம் லாக் செயின் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இதை விட கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், அதனால 5 பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சும் அவுட்லைனுக்கு வெளியே அந்த கார்னர் கிட்ட ஒரு லாக்கும் கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம போட்ட அந்த லைன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ட்ரையாங்கிள் வரைக்கும் போடும்போது சேம் இதே மெத்தடில் தான் போடணும். லாக் வந்து எந்த சேஞ்சும் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே லாக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மிடில் போர்ஷன் ஃபில் பண்ணுறோம். மிடில் போர்ஷன் ஃபில் பண்ணும்போது சின்ன சின்ன டீட்டெயிலிங் வந்து ஞாபகம் வச்சு போடுங்க. இது என்னங்கிறது போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லாங் அண்ட் லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பீட்ஸோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளோட கடைசி லைனில் எத்தனை பீட்ஸ் போட்டிங்களோ அதே தான் இந்த மிடில் போர்ஷன் ஃபுல்லாகவே நீங்கள் போடணும். இந்த ட்ரையாங்கிளோட கடைசி லைனில் நான் 5 பீட்ஸ் வந்து போட்டிருந்தேன். இனி வர எல்லா இடத்துக்கும், அதாவது அந்த மிடில் போர்ஷனோட எண்டு அந்த லைன் வருதில்ல கீழே, அது வரைக்கும் நம்ம அதே 5 பீட் வந்து போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பீட்ஸ் வந்து அன்ஈவன் சைஸில் இருக்குன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். பெரிய சைஸ் பீடாக இருக்கும்போது 4 பீட் போடுற மாதிரி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும்போது ஒரு பீட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வரும். இப்போ ஒரு ஸ்டிச்சும் ஒரு லாக் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த சைட் டர்ன் பண்ணி ஒரு லாங் செயினும்
வெளியில் அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு லாக் செயின் கொடுக்கலாம். இப்போ நம்ம இங்கே போடுற லாக் செயின் வந்து கீழ்ப்பக்கமாக டர்ன் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் 5 பீட்ஸ் வந்து த்ரெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். மேலே கொண்டு வந்துட்டு அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில் லாக் ஸ்டிச் போடுறத வந்து நோட் பண்ணுங்கள். நான் வந்து மேல் பக்கமாக டர்ன் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மெத்தட் மிடில் போர்ஷனுக்கு மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். 2 சைடில் போடுற ட்ரையாங்கிளுக்கு இந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன் இந்த இடத்துல மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போடுறோம் அப்படின்னா, நம்ம பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக கொடுத்தோன்னா ஒவ்வொரு லைன் கீழே இருக்கும். அதாவது கிளாத்தோட ஒவ்வொரு லைன் பதிஞ்ச மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லைன் வந்து மேலே பிதுங்கிட்டு இருக்கும். பார்டரில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபினிஷிங்கான லைனாக இருக்காது. இந்த மாதிரி வராமல் நம்ம நீட்டாக போடுறதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். எப்போவுமே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு த்ரெட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் ஸ்டிச் பண்ணுறோம். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வரும்போது பீட்ஸும் கோர்த்து நம்ம போட்டுட்டு வரோம். மெட்டீரியல் யூஸ் பண்ணி போடக்கூடிய எல்லா விதமான லோடிங்குமே இதே மெத்தடில் தான் போடணும். இப்போ தான் நீங்கள் த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு பீட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி பீட்ஸ் எப்படி ஸ்டார்டிங் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பீட்ஸ் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க அதை ஒரு டைம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லைன் வரைக்கும் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த லைனுக்கு கீழே மறுபடியும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இந்த ட்ரையாங்கிளோட லைன் ஒரு லைன் சைட்லேயும் இன்னொரு லைன் நம்ம 1 சென்டிமீட்டர் போட்டோம் இல்லையா, கீழ்ப்பக்கம் அந்த லைனும் இருக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிளை இந்த 2 சைடை கனெக்ட் பண்ணி ஃபில் பண்ணணும். மேலே எப்படி நம்ம குறைவான பீட்ஸ்லேருந்து அதிகமாக கொண்டு போனோமோ, இந்த இடத்துல அதிகமான பீட்ஸ்லேருந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும். மேலே வந்து 1 3 5 அப்படின்னு போட்டோம். இப்போ வந்து 5 3 1 அந்த மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். இல்லை ஒரு லாக் செயின் போட்டுக்கலாம். அடுத்தது பீட்ஸ் கோர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 5 பீட் போடலாம். ஒரு ஸ்டிச் ஒரு லாக் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம சைடில் போடுற, அதாவது அந்த ட்ரையாங்கிளுக்காக தான் நம்ம லாக் போடுறோம். இதுக்கு நம்ம வந்து லாக் வந்து இன்னொரு சைட் பார்த்து திருப்பி போட்டோம் இல்லையா, அந்த மெத்தட் போட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். இந்த பக்கமாக திருப்பி ஒரு லாங் செயின், அந்த 1 சென்டிமீட்டர் சைடில் ஒரு லாக் செயின். இப்போ 3 பீட்ஸ் கொடுத்துக்கலாம். உள்ளே ஒரு செயின் கொடுத்துக்கிறோம், வெளியில் லாக் செயின். அடுத்தது ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் பீட் மட்டும் வச்சு ஒரு ஸ்டிச்சும் வெளியில் லாக்கும் கொடுத்துட்றோம். ஸோ இந்த மெத்தடில் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து 2 பக்கமும் மாறாமல் நீட்டாக வரும். நிறைய பேர் பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நான் பார்த்துருக்கேன். நடுவுலலாம் கரெக்டாக போட்டுருவாங்க. ஆனால் வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும் கரெக்டாக ஃபினிஷ் ஆகாமல் ரொம்ப வந்து திக்னஸ் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வந்து இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். நீட்டான ஃபினிஷிங்கில் ஒரே அகலத்தில் நமக்கு லோடிங் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி பீட் லோடிங் போடும்போது, இப்போ நான் இந்த இடத்துல எண்டிங் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பீட் லோடிங் போடுறீங்கன்னா அவுட்லைனுக்கு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பீட்ஸ்லேயே வந்து வேறு கலர்லேயோ இல்லை சேம் கலர்லேயோ அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சஃபா கிரியேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.